இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சளின்னு நாட்டுக்கோழி குழம்பு வச்சோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வாணலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய், சீரகம், சோம்பு, மிளகு, வரமல்லி, வரமிளகா, கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், ஸ்டார் அனீஸ், பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் வறுத்து தனியாக அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வாணலில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு சின்ன வெங்காயம், தக்காளி இது ரெண்டையும் வதக்கி அது கூட தேங்காவை சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் குக்கரில் எண்ணெய் விட்டு சோம்பு தாளிச்சிட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாட்டுக்கோழியை சேர்த்து நம்ம அரைச்சி வச்சதையும் சேர்த்து ரெண்டு விசில் விட்டு குக்கரில் 2 விசில் விட்டு இறக்கிடணும். இறக்குனதுக்கப்புறமா குழம்பு கொதிக்க விட்டு அதில் சீரகம், சோம்பு, மிளகு இது 3ஐயும் ட்ரையாக வறுத்து அரைச்சி 3 ஸ்பூன் கொதிக்கும் போது 3 ஸ்பூன் போட்டு இறக்குனிங்கன்னா நாட்டுக்கோழியில் வர கவிச்ச ஸ்மெல் வரவே வராது. இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வச்சிங்கன்னா குழம்பு என்றைக்குமே கவிச்சு வரவே வராது. ட்ரை பண்ணி